முனைவர் முருகையன் ஐயா அவர்கள் 1950ஆம் ஆண்டு இப்பூமியிலே தோன்றி செயற்கரிய செயல்கள் எல்லாம் செய்துள்ளார். அவருடைய கல்வி தகுதிகள் MA, MAd, MPhil, PhD முடித்துள்ளார் முனைவர் ஐயா அவர்கள். தலைமை ஆசிரியராக ஜெனரல் கரியப்பா மேல்நிலைப் பள்ளியில் நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார்கள். பேராசிரியர் முதல்வராக சிவந்தி கல்வியியல் கல்லூரியில் நீண்ட நாட்களாக பணியாற்றியுள்ளார்கள். ஐயா ஆற்றியுள்ள தொண்டுகளாவன திட்டக்குழு உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். மேல்நிலை சிறப்பு தமிழ் நூலாசிரியராகவும் பாடத்திட்டம் உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் அரசு தேர்வுத்துறை வினாத்தாள் தயாரிப்பு உறுப்பினராகவும் பொதுக்கல்வி சீரமைப்பு உறுப்பினராகவும் தென்னிந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் மைசூர் அதில் கருத்தாளராகவும் செயல்பட்டுள்ளார். ஐயா பெற்ற விருதுகளுக்கு அளவே இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, தேசிய நல்லாசிரியர் விருது, ஆசிரியர் மாமணி விருது, முத்தமிழ் முரசு விருது, பணி சிறப்பு விருது. ஐயா இயற்றிய நூல்களாவன தமிழ் இலக்கியம், கல்வியியல் போன்ற நூல்களை உருவாக்கியுள்ளார். தற்போது வகித்து வரும் பொறுப்புகள் முதல்வர் அன்னை காமாட்சி இசை மற்றும் கவின்கலை கல்லூரி, செயல் இயக்குனர் தமிழ் கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம், இணை இயக்குனர் கற்க கற்பிக்க மும்மொழி முத்திங்கள் இதழ், தர விரும்பும் பின்தங்கிய மாணவியரின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இலக்கிய கல்வி இதழ்களுக்கு கட்டுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வேலை வழிகாட்டி எனும் திங்கள் இதழுக்கு கல்வி வளர்ச்சி கல்வி நிலை பற்றிய கருத்துக்களையும் கட்டுரைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பொதிகை தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி போன்றவற்றில் கல்வி தொடர்பான கருத்தாடல்களில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியம் கல்வியல் தொடர்பான நூல்களை ஐயா அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். ஐயாவை உள்ளன்புடன் மனதார வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை அணிவித்து எங்களையெல்லாம் சிறப்பித்த உங்கள் தலைமை ஆசிரியருக்கு எங்களுடைய தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பாக எங்களுடைய இயக்குனர் திருமதி பெரியண்ணன் அவர்கள் பொன்னாடை தலைமை ஆசிரியருக்கு அணிவித்து மகிழ்விக்குமாறும், இங்கே உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர் பெருந்தகை அறிவு சுரங்கம் தமிழ் கடல் அம்மையார் உலகநாயகி பழனி அவர்களுக்கு தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட் சார்பாக வணக்கம். அதாவது என்னுடைய அநேகமாக என்னுடைய நம்மோடு வருகை தந்திருக்கிற முனைவர் ஜீவா வஜ்ரவேலு பேராசிரியர் ஸ்டெல்லா எத்திராஜ் மகளிர் கல்லூரி அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியரும் எங்களுடைய பேராசிரியர் உலகநாயகி பணியில் பொன்னாடை அணிவிக்க வணக்கம். இப்பொழுது எனக்கு வரவேற்புரை சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. அநேகமாக வரவேற்புரையை நமக்கு முன்னதாக அறிமுகம் செய்த ஆசிரியை ரொம்ப அழகாக எல்லோரையும் வரவேற்று பேசியிருக்கிறார்கள். வள்ளி நாயகி அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆகவே இன்னொரு முறையும் வரவேற்க வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு சுருங்கிவிட்டது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. வந்தவுடனே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எங்கேயுமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில செய்திகளை சொல்வார்கள். அவங்க வந்து உட்கார்ந்தவுடனே சொன்னாங்க, அதாவது ஒரு சிறப்பு பேச்சாளரை பற்றி சொன்ன அறிமுகம் சிறப்பு பேச்சாளர் பேச்சுக்கு கொடுத்த நேரத்தை விட அதிகமாகி போய்விட்டது. ஆனால் சிறப்பு பேச்சாளர் பேசும்போது அது அந்த கணிப்பு தவறாகிவிட்டது என்று சொன்னார்கள். அது மாதிரி வரவேற்புரை சொல்வதற்கு உரிய நேரம் கொடுக்கப்பட்டதை விட அவர் எங்கள் இயக்குனர் ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டார். 4 மணிக்கு பேருந்து வெளியில் நிற்கிறது, விழாவை முடிக்க வேண்டும்,
ஆகவே ஒவ்வொருவரும் 10 அல்ல முருகைன்னு கூப்பிடுவார். இப்போ அவர் 10 நிமிஷம் வச்சுருந்தா வரவேற்புரையை 10 நிமிடத்திற்கு மணித்துளிகளுக்குள் முடித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான இந்த செய்தி என்னவென்றால், இது ஒரு 2 மாதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எப்போவுமே நம்ம செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் ஆசிரியர் தினம் நினைவுக்கு வரும். அன்னைக்கு எல்லாருக்கும் வரும் ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பிறந்த நாள், ஆசிரியர்களுக்கு விருது கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லாம் அன்னைக்கு நடக்கும். நாங்கள் கூட தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தில் தமிழகம் எங்கும் இல்லை உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்போம். அந்த விருது எங்கே கொடுப்போம் தெரியுமா? சென்னையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் இருக்கிறது. இன்னும் அங்கே அம்மையாரெலாம் வருவாங்க. எங்களுடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அங்கேயும் அவங்க தான் அங்கே அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக அந்த விழா நடைபெறும். அன்றைக்கு அந்த வீட்டிலே நடைபெறுவது என்பது மிகச் சிறப்பு. அத்தனை ஆசிரியர்களுக்கும் விருது கொடுப்போம் அன்றைக்கு ஒரு நாள். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இனிப்பகம் என்றாலே அந்த மைசூர் பாக் மறக்கவே முடியாது. அப்படி வாயில் போட்டவுன்னு என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மைசூர் பாக் அவங்களால தான் தயாரிக்க முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு வர்த்தக நிறுவனத்தை கொண்டிருக்கிற அவர்கள் தான் ஈட்டுகிற பொருளில் ஈத்து உவக்கும் இன்பம் தெரிந்தவர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சேவை செம்மல் கலைமாமணி திரு முரளி அவர்கள். அதனால் தான் ஈட்டி வருகிற பொருளிலிருந்து ஏதேனும் நல்ல காரியங்களை தொடர்ந்து தினமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை 365 என்ற நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் கல்வி, இலக்கியம், கலாச்சாரம், தமிழ் மொழி என்று தாய்மார்கள் தினம், அன்னையர் தினம் நடத்துவார்கள், தந்தையர் தினம் நடத்துவார்கள், உழைப்பாளர் தினம் நடத்துவார்கள், ஆசிரியர் தினம் நடத்துவார்கள். அதைவிட நம்முடைய அம்மையார் மிக பெருமையோடும் சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு வாரமும் மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவனில் தமிழ் 36 என்ற நிகழ்ச்சியை நான் சில நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். அப்படி ஒரு தமிழ் விருந்து கொடுப்பார்கள். அதற்கு அவங்க தான் ஒரு நிறுவனத்தை இணைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவார்கள். எங்களை கூப்பிட்டு தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தை கூப்பிட்டு இப்படி வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி ஒரு அரசு பள்ளியில் நடத்தி அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல மாதந்தோறும் 10 ஆசிரியர் பெருமக்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே முதலாவதாக சென்ற மாதம் 5ஆம் தேதி நம்முடைய அரசினர் மாதிரி மேல்நிலைப்பள்ளி, எனக்கு அது என்னன்னு தெரியல, சைதாப்பேட்டையில் நடத்தணும். இப்போ மாநில மகளிர் மாதிரி 2 மாடல், அது மாடல் ஸ்கூல், இது மாடல் ஸ்கூல். இந்த மாடல் ஸ்கூலில் இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கெல்லாம் மிக பெருமையான ஒன்று என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே இந்த திங்களிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வகுப்பறையிலே என்ன விருது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் எங்களை. நான் இயக்குனர், எங்களுடைய வல்லுநர் வஜ்ரவேலி எல்லாம் போனோம். என்ன விருது கொடுக்க வேண்டும், விருதுக்கு என்ன பெயர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசிரியர் பணி விருது, ஆசிரியர் செம்மல் விருது, அறப்பணி விருது என்னென்னமோ சொன்னோம். கடைசியாக நம்முடைய அன்புக்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்கள் எங்களிடம் சொன்னாங்க, வகுப்பறையில் இன்று வேண்டியது ஆசிரியர் மாணவர்களுடைய இருக்கக்கூடிய உறவு பாலமாக அன்புதான் அமைய வேண்டும். அன்பு ஒன்றினால்தான். எங்கள் காலத்திலலாம் பாருங்களேன், எங்கள் காலத்திலலாம் எங்கள் பெற்றோர்கள் கொண்டுட்டு போயிட்டு ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, நீங்கள் இவனுடைய 2 கண்களையும் விட்டு விட்டு தோலை உரிக்கலாம் அடித்து, அப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுத்த காலம் போய் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணே கண்ணு மணியே மணியே என்று 1 2 வைத்திருக்கிற காரணத்தினாலே இங்கே அன்பு காட்டி மட்டும்தான். இப்போ எங்களெல்லாம் கொன்னுடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது கொன்னுடுவேன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்? இப்படி பார்ப்பீங்க எங்களை. அந்த மாதிரி மாறி போய் விட்டது. ஆகவே இன்றைக்கு ஆசிரியர்களெல்லாம், முன்னாடிலாம் மாணவர்களெல்லாம் பள்ளிக்கூடம் செல்லுகிற போது வழியில் இருக்கிற பிள்ளையாரை வணங்கி எங்களுக்கு எதுவும் வாத்தியார் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலம் போய் இப்போ நாங்கள்லாம் வர்ற வழியில் பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டு எங்களை எதுவும் செய்திடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வேண்டிக் கொண்டு வருகிற காலகட்டம் இது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஆசிரியர்கள் 10 பேரை தேர்ந்தெடுத்து அன்பு விருது என்கிற விருதை
வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது அந்த ஆழமான அந்த கல்விப் பணியிலே அவர்கள் கொண்டிருந்த அந்த ஒரு ஈடுபாட்டை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு அழகான ஒரு கவிதை அப்துல் ரஹ்மான் சொல்வார், விழாவிலே தீபம் ஏற்றப்பட்டது. இதை மட்டும் சொல்லி நேரம் சொல்லும்போது நான் முடிச்சுக்க. விழாவிலே தீபம் ஏற்றப்பட்டது, எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள். ஆனால் தீபத்தை வணங்காமல் தீக்குச்சியை வணங்கினான் ஒரு பித்தன், பித்து பிடிச்சவன். அவன் அந்த தீபத்தை வணங்காமல் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீபத்தை வணங்காமல் தீக்குச்சியை வணங்குகிறாய் பித்தனே என்று கேட்டேன். எரிவதை விட ஏற்றுவது உயர்ந்தது என்று சொன்னான் பித்தன். இன்றைக்கு அப்படித்தான் உங்களை எல்லாம் அறியாமை இருளகற்றி அந்த தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே யாராவது 44 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 44 தீக்குச்சிகள். அந்த தீக்குச்சிகளை பாராட்டுகின்ற அந்த விதத்திலே தான் இந்த விழா இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் என்றால் நான் அடிக்கடி சொல்வேன், அமெரிக்கா இப்போதான் நம்முடைய மேடம் தலைமை ஆசிரியர் மேடம் அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. அமெரிக்காவில் இன்றைக்கு அவர்களுடைய மக்களிலே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுபவர்கள் 2 பேர். ஒன்று ஆசிரியர்கள், இன்னொருத்தர் அறிவியலாளர்கள். சயின்டிஸ்ட்டும் டீச்சர்ஸும் தான் அங்கே ரெஸ்பெக்டட் பர்சன்ஸ் அமெரிக்காவில். ஃப்ரான்ஸில் இதெல்லாம் உண்மை. ஃப்ரான்ஸில் இன்னைக்கும் நீதிபதிக்கு முன்னால் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்ல முடியும். யாருக்கு தெரியுமா? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். அவங்க மட்டும் தான் அவங்க நேரம் உட்கார முடியும். ஜப்பானில் ஆசிரியர்களை கைது செய்யவே முடியாது, அப்படி இருந்தது. பிரான்ஸில் ஆசிரியர்களுக்கு நிறைய, கொரியாவில் ஒரு ஆசிரியர் என்கிற அடையாள அட்டையை காண்பித்து விட்டால் அவருக்கு அமைச்சருக்குள்ள, இன்னைக்கு அமைச்சர் ஆசிரியர்களை மிரட்டுவது போக ஆசிரியர்களுக்கு அமைச்சருக்குள்ள மரியாதை. அப்படி ஒரு மரியாதை மதிப்புமிக்க தேசம்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த தமிழ் திருநாட்டிலும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய பேராசிரியை நான் வழக்கமாக வரவேற்கணும், அவங்க வரவேற்றாலும் கூட ஒரு நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் இயக்குனர், அதோடு மட்டும் இல்லை ஸ்டெல்லா மேரி கல்லூரியிலே பல ஆண்டு காலம் தமிழ் பேராசிரியையாக பணியாற்றியவர்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, நான் ஒரு நாளும் என்னுடைய பணிக்காலத்திலே நான் தாமதமாக கல்லூரிக்கு சென்றதே இல்லை. எடுத்துக்காட்டு, நான் ஒரு நாளும் என்னுடைய கல்லூரிக்கு நான் தாமதமாக சென்றதே இல்லை என்கிற 35 வருடங்கள் சென்றார்கள் என்றார்கள். அவங்க இந்த வகுப்பறை ஆசிரியரும் மாணவரும் என்கிற நிகழ்ச்சிக்கு பேசுவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று கருதி அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மையாரை நிறைய சொல்லணும், நிறைய அவங்களுடைய பயோடேட்டா மீண்டும் ஆமாம் சொல்லிட்டாங்க, நான் டைமை காமிச்சிட்டாங்க. வருக வருக என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்த கேட்ட உடனே மாடல் ஸ்கூல் சைதாப்பட்டியும் அப்படி தான், இங்கேயும் நானும் இயக்குனரும் வந்தோம். கேட்ட உடனே எதாவது சொல்லலாம், எங்களுக்கு அந்த தேர்வு இருக்குது, இந்த தேர்வுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் முகம் உவந்து மனம் உவந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு அனுமதி தந்த உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றியோடு இந்த வருகின்ற வரவேற்கிறேன். முடிஞ்சு போச்சு. எங்களுடைய இயக்குனர், எங்களுடைய வல்லுனர், எங்களுடைய மிக பெரும் எங்களுடைய அமைப்பிலே ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜீவா வஜ்ரவேல் அவர்கள், இங்கே இருக்கிற விருது வாங்குவதற்காக வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பவர்கள், தீக்குச்சிகளாக இருப்பவர்கள், வந்திருக்கிற கல்வியாளர்கள். இங்கே ராஜன் சார், அவர் பெரிய தலைமை ஆசிரியருங்க. கோவில் பழனி சார் தலைமை ஆசிரியராக இருந்து பல நூல்களை எழுதி தமிழ்நாடு அரசு விருதினை பெற்றவர். வேடிக்கை என்னன்னா, இதில் பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி பள்ளிக்கு 3 மகளிர் இங்கே சிறப்பாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தேசிய விருது வாங்கினவங்க, நேஷனல் அவார்டு. இன்றைக்கி ஒரு நடிகை தேசிய விருது வாங்கினா எவ்வளோ பெரிய விளம்பரம், ஆனால் அவங்க வாங்கினாங்க தேசிய விருது. பெரியண்ணன் தேசிய விருதுக்குரியாளர். இப்படியெல்லாம் அவர்களெல்லாம் உங்களை சந்திக்கிறார்கள் என்பதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆகவே நம்முடைய ஜீவா வஜ்ரவேலின் வருகிறவர்கள் இந்த அன்போடு வரவேற்று எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவிலே
என்ன இங்கே என்ன ரிசோர்ஸ், யார் சோர்ஸ்? நீங்கள் தான். அன்பிற்குரிய மாணவர்கள் தான், நீங்கள் தான். உங்களை உருவாக்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கோம் என்பதற்காக உங்களை வரவேற்பதில் இதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்து வருக வருக மாணவிகளே, மாணவ செல்வங்களே என்று சொல்லி உங்கள் அனைவரையும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும், எல்லோரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை தொடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.